வணக்கம். இணைந்திருப்பதில் இலங்கை முதல்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் 350 தொடக்கம் 600 வருடங்கள் பழமையானவை. பரிசோதனையில் உறுதி. சட்டவிரோதமாக நியூசிலாந்துக்கு செல்லும் முயற்சி கடற்படையினரால் முறியடிப்பு. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வலியுறுத்தல். லஞ்சம் பெற்ற குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரி கைது. மன்னார் சதோச மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் சுமார் 350 வருடங்கள் தொடக்கம் 600 வருடங்களுக்கு முன்னதாக உயிரிழந்தோருடையவை என்பது காபன் கால நிர்ணய அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. மன்னார் மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட எச்சங்களின் 5 மாதிரிகளும் பல்லொன்றும் காபன் கால நிர்ணயத்திற்காக அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. காபன் கால நிர்ணய அறிக்கையின் மூலப்பிரதி மன்னார் நீதவான் டி சரவணராஜாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பரிசோதனை அறிக்கை மற்றும் கால நிர்ணயம் தொடர்பில் கொழும்பு சட்ட வைத்திய நிபுணர் ருஹுல் ஹக்கீடம் நாம் தெளிவூட்டலை பெற்றுக் கொண்டோம். சமர்ப்பிக்கப்பட்ட மாதிரிகள் 1400 ஆண்டுக்கும் 1650 ஆண்டுக்கும் இடைப்பட்டவை என அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக் ஆய்வுக்கூடம் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபன் கால நிர்ணயம் என்பது தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளின் போது கிடைக்கும் மனித எச்சங்கள் மற்றும் தாவர பாகங்கள் எந்த காலப்பகுதிக்குரியது என்பதை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆய்வு முறைமையாகும். மன்னார் நகரில் லங்கா சதோச விற்பனை நிலையம் அமைப்பதற்கான பணிகள் 2018 ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த இடத்தில் அகழ்வு செய்யப்பட்ட மண் மன்னார் எவில் நகர் பகுதி வீடு ஒன்றில் கொட்டப்பட்ட போது அதில் மனித எச்சங்கள் இருப்பதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் மன்னார் நீதிமன்ற உத்தரவிற்கமைய கடந்த வருடம் மே மாதம் 28ஆம் தேதி முதல் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அகழ்வின் போது மீட்கப்பட்ட மனித எலும்பு கூடுகளில் கூறிய ஆயுதத்தால் பலமாக தாக்கப்பட்டமைக்கான அடையாளங்கள் காணப்படுவதாக அகழ்வில் ஈடுபட்டுள்ள நிபுணர்கள் குறிப்பிட்டனர். உடல்கள் ஒழுங்கற்ற வகையில் அவசரமாக புதைக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளினூடாக கண்டறியப்பட்டது. கால்கள் பிணைக்கப்பட்ட எலும்பு கூடொன்றின் முழங்கால் பகுதியொன்று கடந்த டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. மன்னார் மனித புதைக்குழியில் இருந்து எடுக்கப்பட்ட எச்சங்களின் மாதிரிகள் அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் உள்ள பீட்டா நிறுவனத்தின் காபன் பரிசோதனைக்காக ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டன. தெரிவு செய்யப்பட்ட தொடை எலும்பு மற்றும் பல் ஆகியன ஆய்வுகளுக்காக அமெரிக்காவிற்கு எடுத்து செல்லப்பட்டன. இது மனித எச்சங்கள் எந்த காலப்பகுதிக்குரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட மாதிரிகளின் அறிக்கை கடந்த 15ஆம் தேதி கிடைத்தது. காபன் பரிசோதனைக்காக வழங்கப்பட்ட 6 மாதிரிகளில் 5 மாதிரிகளின் அறிக்கையே கிடைக்கப்பெற்றது. காபன் பரிசோதனை அறிக்கை மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்காமையால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மன்னார் சதோச மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட எலும்புகள் தொடர்பிலான காபன் பரிசோதனை அறிக்கையின் மூலப்பிரதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு கிடைத்தது. இதேவேளை 155வது நாளாகவும் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றன. 355 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 318 அகற்றப்பட்டு மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள விசேட களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 28 மனித எச்சங்கள் சிறுவர்களுடையது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கியில் தடயவியல் கணக்காய்வை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு நிறுவன சேவையை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொள்முதல் குழுவின் பரிந்துரைக்கமைய MSBDO இந்தியா மற்றும் MSKPMG ஸ்ரீலங்கா ஆகிய நிறுவனங்களிடம் இதற்கான ஒப்பந்தம் கையளிக்கப்படவுள்ளது. இதற்கு முன்னரும் இலங்கை மத்திய வங்கியில் கணக்காய்வுகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச அனுபவம் வாய்ந்த நிறுவனங்களின் சேவையை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இதேவேளை மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் நடவடிக்கை பிரிவை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விமான நிலையத்தின் வழிநடத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்திய விமான சேவை அதிகார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட கலந்துரையாடல் இணக்கக்குழு மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான திட்டக்குழுவை நியமிக்கவும் ஏற்கனவே அங்கீகாரம் கிடைத்தது.
குறித்த குழு தமது பரிந்துரைகளை உள்ளடக்கி தயாரித்த அறிக்கைக்கமைய எதிர்கால வழிநடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, நிதியமைச்சர் மங்கள சமரவீர, போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க ஆகியோர் கூட்டாக சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கே அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. 80,000 ரூபாய் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள உத்தியோகஸ்தர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கரணிக்கோணவல பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டார். சிறு அளவில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஒருவரிடம் லஞ்சம் பெற்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான் கூறினார். காசோலை மோசடி தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யாதிருப்பதற்காக சந்தேக நபர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியமை தெரியவந்துள்ளது. குறித்த தொகையில் 20,000 ரூபாவை ஏற்கனவே பெற்றுக்கொண்ட சந்தேக நபர் இன்றைய 80,000 ரூபாவை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு 24 மணித்தியாலங்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உத்தேச வரவு செலவு திட்டம் தொடர்பில் பத்திரிகை செவ்வியொன்றை வழங்கியிருந்தார். இல்லாத வருமானத்தையும் உண்மையான செலவினத்தை விட குறைந்த செலவையும் சோடித்து காட்டும் தரவுகள் விளையாட்டாக வரவு செலவு திட்டம் மாற்றமடைந்துள்ளதாக லங்காதீப பத்திரிகைக்கு எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார். உண்மையான தரவுகள் நாட்டிற்கோ மக்களுக்கோ பகிரங்கப்படுத்துவது இல்லை எனவும் இது நீண்ட காலமாக வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறுவதாகவும் அவர் கூறியிருந்தார். போலியான தரவுகள் மற்றும் உண்மையான தரவுகளுக்கு இடையிலான இடைவெளிக்கு அமைய இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மக்கள் நினைப்பதை விடவும் மோசமானது என தாம் கருதுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் அன்று வெளிப்படுத்திய கடும் அதிருப்திக்கு பதிலாக மாறுபட்ட கருத்தை முன்வைத்திருந்தார். General reaction to the budget is positive in that we think this is a responsible budget given நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை பொறுப்புணர்ச்சியுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என நாம் நினைக்கின்றோம். வடக்கு அபிவிருத்திக்காக நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பில் நாம் நன்றி கூறுகின்றோம். தற்போது அவர்கள் ஒத்துழைப்புடன் செயற்படுவது தெரிகிறது. ஆகவே உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயம் இதனை விட முற்றிலும் மாற்றமடையலாம். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்றமை மற்றும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமைக்கு இடையே வேறுபாடு உள்ளது. இந்த திட்டங்களில் 20% நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற அச்சமே உள்ளது. அமைச்சர் சமர்ப்பித்த பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை. இந்த செலவுகளுக்கான பணம் எங்கிருந்து கிடைக்கப் போகின்றது என்ற நிலை மாற்றமடைய வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானம் என்னவென்பது தொடர்பில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் இணைந்து ஆதரவாக வாக்களிக்குமாயின் அதன் உள்நோக்கம் என்ன? இந்த வரவு செலவு திட்டத்தில் வடபகுதி மக்களுக்காக எதுவும் இல்லை. அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சந்தர்ப்பத்திலும் வடக்கு மக்கள் தொடர்பில் மாத்திரமே கதைத்திருந்தார். இதற்கமைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு வாக்கினை பயன்படுத்தப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். பிரதமர் பல கதைகளை கூறுவார். ஒரு காலத்தில் சுவிங்கம் வழங்கினார், மற்றொரு காலத்தில் பிரேஸ்லெட் வழங்கினார், கழுத்து சங்கிலி வழங்கினார், இப்போது உள்நாடை வழங்க தொடங்கியுள்ளார். அவர் நகைப்புக்காக இவ்வாறான விடயங்களை கூறியிருக்கலாம். நானும் அதனையே நினைத்தேன். இவ்வளவு நாள் இருந்ததால் 100 லட்சம் ரூபாய் கிடைக்கும், நானும் திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்தேன். யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. நாளை மறுதினமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெனீவா செல்ல இருக்கிறார். எதற்கென்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பயணமாவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த காலத்தை நீடிப்பது என்பதன் வலிகள் ஏறக்குறைய ஒரு சமூக இருப்பினுடைய வலிகளாகவே காணப்படுகிறது. இந்த ஜெனீவா அரங்கு மிக போலியானது. உலக அரங்குகள் எல்லாமே மிக போலியான நியமங்களுக்குள்ளே தான் இயங்குகிறது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவற்றை பயன்படுத்துகின்ற வல்லமை எங்களுடைய அரசியல் தலைமைகளிடம் இல்லாமை அதனுடைய போலிகள் மேலும் ஒரு ஆழமான தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு அல்லது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் சேனல் 4 இல்லாவிட்டால் எங்களை பற்றிய எங்களுடைய சிதைவுகள் பற்றிய அழிவுகள் பற்றிய எந்த செய்தியும் உலகத்துக்கு இல்லை. இந்த அரசு இந்த 10 வருட காலமாக எங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டே வருகிறதை தவிர எங்களுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த ஒன்றுமில்லாத
அதில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத OMB அலுவலகத்தை கொண்டு வந்து சர்வதேசம் பாராட்டு தெரிவிக்குது. அது இங்கே இலங்கை அரசாங்கம் செய்யப்படுற ஒரு நாடகம். அது அந்த நாடக வலைக்குள்ள சர்வதேசம் இருந்து கொண்டிருக்குது. ஆனால் சர்வதேசத்துக்கு இது ஒரு நாடக வேலைன்றது தெரியாமலும் இல்லை. அரசியல் பேசுகின்ற தமிழ் பிரதிநிதிகளாலேயோ எங்களுக்கு தீர்வு பெற்று தர முடியாமல் இருக்கின்றது. அதுக்காகத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் போய் நிற்கின்றோம். இந்த சர்வதேசத்து மன்றத்தில் கூட எங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே போய் நிற்கின்றார்கள், கால அவகாசம் கொடுக்கும்படி. அரசுக்கு சார்ந்து நாங்கள் இந்த போராட்டம் தொடங்கின பிற்பாடு 23 அம்மா அப்பாக்கள் இறந்து விட்டார்கள். தங்களுடைய உறவுகளை தேடி, தங்களுடைய பிள்ளைகளை தேடி. என்னுடைய கணவர் கூட இன்று இறந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். நேரத்தில் அத்தனை அரசியல் கட்சிகளும் தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று பேசுகின்றவர்கள், தமிழ் தேசியம் பற்றி உரைக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஒரு அணியில் திரண்டு எதிர்வரும் ஜூன் மாதமாவது இந்த ஐநா சபையில் தமிழர்களுடைய நீதிக்கான தங்களுடைய குரல்களை ஓங்கி ஒலிக்க வேண்டும். கம்பரெலியா திட்டம் என்பது கூட மக்களுடைய வாழ்வியல் நிலையை எந்த அளவுக்கு முன்னேற்றம் என்று இல்லை. இது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய நலன் சார்ந்தும் அவர்களுடைய வாக்கு வங்கிக்கான வேலை திட்டத்துக்காக வழங்கப்படுவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே போரினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களில் விசேட கவனம் கொண்டு அவர்களுக்கு நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் இம்மி அளவேனும் இடம் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் இந்த வரவு செலவு திட்டம் சும்மா வெறுமனே மக்களை ஏமாற்றுகின்ற வரவு செலவு திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடக பேச்சாளர் கணபதி கனகராஜ் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அமைச்சர்கள், குறிப்பாக மனோ கணேசன் அவர்களும் திகாம்பரம் அவர்களும் தெரிவித்தது மட்டுமல்லாமல் 140 ரூபாய் அலவன்ஸை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தனது நிர்பந்தத்தை செலுத்த வேண்டும் எனவும், அப்படி செலுத்தாவிட்டால் தாங்கள் இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியேறக்கூட தயங்க போவதில்லை என்றும் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அதற்கான காலக்கெடுவையும் விதித்திருந்தார்கள். தங்களுடைய 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து பேரம் பேசியதின் விளைவாக நாளொன்றுக்கு 50 ரூபாய் படி தோட்ட தொழிலாளர்களுக்கு கூட்டு ஒப்பந்தத்துக்கு மேலதிகமாக வழங்க உள்ளதாகவும், இந்த தொகை அரசாங்கத்தின் நிதியிலிருந்து வழங்கப்பட உள்ளதாகவும், இது சம்பந்தமான அறிவிப்பு 5ஆம் திகதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்திலே வெளியிடப்படும் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் நிதி அமைச்சரால் வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையிலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக எவ்விதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை. 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரித்தால் மட்டுமே நாளை இந்த அரசாங்கம் இருக்கும் என்று கூறினார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகளை பணயம் வைத்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க போவதாகவும் சொன்னார்கள். தோட்ட தொழிலாளர்கள் ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். திகாம்பரம் அவர்களின் தொடர்ச்சியான பொய்களை கேட்டு கேட்டு மலையகம் இன்று புளித்து போயிருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அமைச்சர்களான மனோ கணேசன் அவர்களும் திகாம்பரம் அவர்களும் பெருத்த எடுப்பிலே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருப்பதை உணர்ந்து உடனடியாக தோட்ட தொழிலாளர்கள் மத்தியிலே பகிரங்கமான மன்னிப்பை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் வாக்குறுதி அளித்தது போல் இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியேறி தோட்ட தொழிலாளர்கள் பக்கம்தான் தாங்கள் இருக்கின்றோம் என்பதை நிரூபித்து காட்ட முன்வர வேண்டும். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் பேச வேண்டும். பிரதமரும் சபையில் உள்ளார். 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட நிலைப்பாடு. நான் எப்போதும் தோட்ட கம்பெனிகளுக்கு தெரிவிப்பது
உங்களால் கொடுக்க முடியாவிட்டால் தோட்டங்களை எங்களிடம் கொடுங்கள் என்றே கேட்டுக்கொள்கின்றேன். தாருங்கள் என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பதில்லை. அதனை வைத்துக்கொண்டு முடியாது என்பார்கள். அவர்கள் நல்ல லாபத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். இது தேர்தல் வருடமாக உள்ளது. மங்கள சமரவீர இந்த விடயத்தில் தலையிட்டு வருகின்றார். தனியார் கம்பெனிகளும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் இந்த பிரச்சனை இருந்தும் அமைச்சர் மங்கள சமரவீர இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்லமென்ற தலைமை சம்பந்தன் ஐயா அவர்கள், அதே போன்று அவருடைய ஏனைய 15 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அவர்கள் இன்று பிரதமரை சந்தித்து கல்முனை பிரதேச செயலகத்தை துண்டாடி கல்முனையில் இன்னுமொரு பிரதேச செயலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கடும் தொனியில் பேசியிருக்கின்றார்கள். இன்று நாட்டில் இன ஐக்கியமும் சமாதானமும் நிலவுகின்ற ஒரு தருவாயில் கூட்டமைப்பு இன்று இனங்களுக்கிடையில் குறிப்பாக கல்முனையில் உள்ளூராட்சி சபைகள் என்றும் பிரதேச செயலகங்களும் கல்முனையை துண்டாடுவது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏற்கனவே பிரதமர் அவர்கள் எங்களிடம் வாக்குறுதி தந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக நான் இந்த துண்டாட நடவடிக்கைகளுக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன் என்பதோடு இது சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரசும் கூட்டமைப்பும் பேசுகிறதுதான் ஒரே ஒரு தீர்வு என்று சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டமைப்புக்கு நான் சொல்லுகின்ற விடயம், எங்களுடைய இவ்வாறான விடயங்களை எங்களுடன் பேசுங்கள். நீங்கள் எவ்வாறு பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதே போன்று முஸ்லிம் காங்கிரசின் 7 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று மக்கள் காங்கிரசின் பார்லமெண்ட் 5 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு சூழலில் நாங்களும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற பொழுது எவ்வாறு பிரதமர் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியும் என்பதை கூட்டமைப்பினர் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு தமிழ் தந்தியில் காணாமல் ஆக்கப்பட்டோரும் காலத்தை இழுத்தடிக்கும் அரசும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் எலக்கந்த மீன் விற்பனை நிலையம் போதை வஸ்து பிரியர்களின் உல்லாச புரியாக மாறுகின்றதா? தமிழை நேசிக்காதவன் சைவத்தை நேசிக்க முடியாது. தமிழ் தந்தி. நடைபெற்ற 2 வழக்குகள் தொடர்பான பார்வை அடுத்து. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 வழக்குகள் மார்ச் மாதம் 22ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு பிரதம நீதவான் லங்கா ஜெயரத்னம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே குறித்த வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினராக தமது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி பெற்றுக்கொண்ட சுமார் 12 கோடியே 50 லட்சம் ரூபாவினூடாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சேவை வழங்கிய ஹெலோகோப் நிறுவனத்தை கொள்வனவு செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 11 இளைஞர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகுட கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் இன்று போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்வரும் 11ஆம் தேதி முற்பகல் 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் வசந்த கருணாகுடவுக்கு உத்தரவிட்டது. இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைக்கும் அறிக்கையின் பிரகாரம் சட்டமா அதிபர் தமது தரப்புக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மேல் நீதிமன்றத்தினால் அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டால் மன்றில் ஆஜராகுவதற்கு உறுதியளிப்பதாகவும் நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாடு செல்லப் போவதில்லை என்றும் மனுதாரரான வசந்த கருணாகுட சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். விபத்தில் சேதமடைந்ததாக கருதப்படுகின்ற அரசாங்கத்திற்கு சொந்தமான ஜீப் ஒன்று இன்று கந்தலாய் ஆக்கபோர பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டது. கந்தலாய் அக்போபுர பகுதியில் உள்ள வீடொன்றில் இந்த வாகனம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. வாகன விபத்தில் சேதமடைந்த வாகனம் ஒன்று குறித்த வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக பிரதேச மக்கள் முறைப்பாடு செய்திருந்தனர். ஜீப் வாகனத்தின் முன்பகுதி பலத்த சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட பிட்டதுவ சஞ்சீவ என்பவரின் வீட்டிலிருந்து இந்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது.
கந்தலாய் சீனிப்புற பகுதியில் இந்த வாகனம் மாடு மீது மோதியதாக அவர் கடந்த 26ஆம் தேதி போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சினால் இந்த வாகனம் தமக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். விபத்து 20ஆம் தேதி இடம்பெற்றாலும் அண்மைய நாளொன்றில் பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியொன்றை ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்ததால் முறைப்பாடு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். KC0443 என்ற இலக்கம் கொண்ட இந்த வாகனம் மோட்டார் வாகன திணைக்கள தரவுகளுக்கமைய வெளிவிவகார அமைச்சுக்கு சொந்தமானதொன்றாகும். 2006ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த வாகனத்தை வெளிவிவகார அமைச்சின் அனுமதியின்றி விற்கவோ மாற்றவோ அழிக்கவோ முடியாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜீப் வாகனம் கைப்பற்றப்பட்டமை தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் நாம் வினவினோம். இந்த வாகனத்தை மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் சமர்ப்பித்து உரிமையாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்பதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது. தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றை இவ்வாறு வெளிநபரிடம் எவ்வாறு கையளித்தார்கள்? இந்த அமைச்சு பிரதமரின் கீழே இயங்குகின்றது. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 30 பேரும் காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சோழர் படகொன்றில் பயணித்த போது இன்று அதிகாலை தென் கடற்பிராந்தியத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஆண்கள் என கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் இசுரு சூரிய பண்டார தெரிவித்தார். மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக இவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். මෙම පුද්ගලයන් නීතිවිරුද්ධ ආකාරයෙන් නවසීලන්තයේ බලා පිටත් වීමට උත්සාහ කළ බවයි තහවුරු වී තිබෙන්නේ. இவர்கள் சட்டவிரோதமாக நியூசிலாந்து நோக்கி பயணிப்பதற்கு முயற்சித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளூடாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 தமிழர்களும் 28 சிங்களவர்களும் அடங்குகின்றனர். இவ்வாறான பயணத்திற்கு முயற்சிக்க வேண்டாம் என மக்களை கேட்டுக்கொள்கிறோம். இதனை நிறுத்துங்கள். இது உயிரை பணயம் வைக்கும் பயணமாகும். මෙවැනි නීතිවිරෝධී ගමන් වලින් වළකින්න කියලා අපි ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. அட்டாளச்சேனை பிரதேச சபையின் புதிய பிரதி தவிசாளராக SMM ஹனிஃபா இன்று தெரிவு செய்யப்பட்டார். அட்டாளச்சேனை பிரதேச சபையின் பிரதி தலைவராக இருந்த தேசிய காங்கிரஸைச் சேர்ந்த IM ஜவுஃபர் கடந்த வாரம் பதவி விலகியதை அடுத்து புதிய பிரதி தலைவரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. பிரதி தலைவர் பதவிக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் MM ஹனீஃபா மற்றும் தேசிய காங்கிரஸைச் சேர்ந்த AL அஜ்மல் ஆகியோர் போட்டியிட்டனர். பொது வாக்கெடுப்பில் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் 11 வாக்குகளை பெற்று MM ஹனீஃபா புதிய பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். AL அஜ்மலுக்கு தேசிய காங்கிரஸ் மாத்திரமே 6 வாக்குகளை வழங்கியதுடன் பொதுஜன பெரமுன வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வறுமையிலே வாழுகின்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக, அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, அவர்களின் விசேடமாக அவர்களின் வீடில்லா பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை, பாதை பிரச்சினை மற்றும் சுத்திகரிப்பு பிரச்சினை போன்ற பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அவை விசேடமாக இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குவதற்காக, இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குவதற்காகவும் நாங்கள் விசேட திட்டங்களை தயாரிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதை சந்தர்ப்பத்திலே கூறி நிறைய அபிவிருத்தி திட்டங்களை சென்ற கம்பெரிய திட்டத்திலும் செய்திருக்கிறோம். இனிவரும் காலங்களிலும் செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறோம். போரின் பாதிப்பால் இடம்பெயர்ந்தவர்களுக்கான நிலையான தீர்வுகள் தொடர்பிலான தேசிய கொள்கை நூல் கொழும்பில் இன்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மீள்குடியேற்றம், புனர்வாழ்வளிப்பு, வடக்கு அபிவிருத்தி மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சினால் போரின் பாதிப்பால் இடம்பெயர்ந்தவர்களுக்கான நிலையான தீர்வுகள் தொடர்பிலான தேசிய கொள்கை நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மோதல்களினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தோரை அங்கீகரித்தலும் பதிவு செய்து கொள்ளலும், இடம்பெயர்ந்தோர் மீள திரும்பி வரும் அகதிகள் மற்றும் இடம்பெயர்வோர் பாதிக்கப்பட்டோரின் உரிமைகளும் உரித்துக்களும் மற்றும் நீடித்து நிலைக்கக்கூடிய தீர்வுகள், அதற்கான தடைகள் உள்ளிட்ட விடயங்கள் இந்த நூலில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. 10,000 வீட்டு திட்டம் அண்மையிலேயே அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டு போகின்றது. அவர்களுக்கு தேவையான வீதிகளை அமைக்கின்ற வேலை திட்டங்கள், ஐரோட் ப்ராஜெக்ட்ஸுக்கு கீழே கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்கின்ற வேலை திட்டங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் இடம்பெறுகின்றது. ஆவா குழுவுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் இன்று யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சாவகச்சேரி தனங்களப்பில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த போது இன்று அதிகாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 2 வாள்கள், 2 முகமூடிகள் ஆகியன மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை யாழ் குடாநாட்டின் சில வீதிகளில் ஆவாவின் ராஜ்யம் என எழுதப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் அரவைக்காடு பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து தான் போராடுறாங்களே ஒழிய இந்த கரைத்தீவு மண் சேராக்குழி மண் மக்கள் இதை ஆதரிச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த சேராக்குழி கரைத்தீவு வண்ணத்தீவு பிரதேச மக்கள் முழுமையான எதிர்ப்பை நாங்கள் காட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த அரசு அதை மூடி மறைச்சி அற்ப சொற்ப அபிவிருத்தி என்ற பேரில் நாசகர் அழிவு தரும் அபிவிருத்தி என்ற பேரில் சில எச்சி போட்டுவிட்டு அண்மை காலத்துக்கு முன்னுக்கு இந்த 2 அனல் மின்சாரத்தை நிறுவி இன்றைக்கும் எங்களுடைய பிரதேசத்தில் கடல் வளங்கள்ல உள்ள தொழில்கள் இல்லாமல் போய்க்குது. இதே சம்பிக்க ரணவாய்க்கால நிறுவப்பட்ட இந்த அனல் மின்சாரத்தால அதுல உள்ள ஃபிளேஸ் என்கிற அந்த கருநிறமான அந்த நச்சுத்தன்மையான அந்த பதார்த்தங்கள் வெளியாகி சிறுகடல்ல கலக்கிறதின் ஊடாக அதில் உள்ள மீனினங்களை சாப்பிட்டு இந்த மக்கள் இளமரணங்களை அனுபவிச்சு கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய இந்த கடல் வளம், எங்களுடைய இந்த முந்திரி செய்கை, அதே போல எங்களுடைய தென்னை பயிர் செய்கை, இதுகளெல்லாம் உண்மையிலே நாட்டுக்கு உண்மையிலே சொல்ல போனால் பல முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வளங்கள். இந்த வளங்கள் உண்மையிலேயே இந்த திட்டத்தின் மூலமாக நாசமாகிவிடும். 113வது வடக்கின் பெருஞ்சமர் வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் ஆரம்பத்தில் தடுமாறிய செயின்ட் ஜான்ஸ் அணி சவாலான நிலைக்கு உயர்ந்துள்ளது. யாழ் மத்திய கல்லூரிக்கும் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 113வது வடக்கின் பெருஞ்சமர் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ் மத்திய கல்லூரி அணித் தலைவரான செல்வராசா மதுஷன் களத்தடுப்பை தெரிவு செய்தார். அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய செயின்ட் ஜான்ஸ் அணி ஆரம்பத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து சிரமத்துக்குள்ளானது. முதல் 7 விக்கெட்டுகளும் 90 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்ட நிலையில் தேவேந்திரம் டினோஷன் செயின்ட் ஜான்ஸ் அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தார். அபாரமாக துடுப்படுத்தாடிய அவர் 134 பந்துகளில் 2 சிக்சர்கள் 11 பவுண்டர்களுடன் 98 ஓட்டங்களை பெற்றார். செயின்ட் ஜான்ஸ் அணி 181 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பந்துவீச்சில் இயலரசன் கமலராசா 5 விக்கெட்டுகளையும் விஜயகாந்த் பியாஷ்காந்த் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். முதல் இன்னிங்ஸில் 17 ஆடும் யாழ் மத்திய கல்லூரி அணி 2 விக்கெட் இழப்புக்கு 59 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இயலரசன் கமலராசா 25 ஓட்டங்களுடனும் ஜெயதர்சன் ஆண்டனி தாஸ் 8 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காதுள்ளனர். தேவேந்திரம் டினோஷன் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பம்பலப்பீட்டி இந்து மற்றும் யாழ் இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 10வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் நாளை இடம்பெறவுள்ளது. யாழ் இந்து கல்லூரிக்கும் பம்பலப்பட்டி இந்து கல்லூரிக்கும் இடையிலான வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி இந்துக்களின் சவால் என அழைக்கப்படுகின்றது. இரு அணிகளுக்கு இடையிலான இவ்வருட போட்டி கொழும்பு பி சராவூர் மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ளது. பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியை எஸ் ஜெயநேசனும் யாழ் இந்து கல்லூரி அணியை என் ஐங்கரனும் வழிநடத்துகின்றனர். இவ்விரண்டு அணிகளுக்கு இடையில் இதுவரை நடைபெற்ற 9 போட்டிகளில் பம்பலப்பட்டி இந்து கல்லூரி 3 வெற்றிகளையும் யாழ் இந்து கல்லூரி 1 வெற்றியை பெற்றுள்ளன. 5 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி முடிந்துள்ளன. 140வது நீல வர்ணங்களின் மோதல் வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாளில் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. உலகின் பாடசாலை மட்டத்தில் பழமை வாய்ந்த கொழும்பு ராயல் மற்றும் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான நீல வர்ணங்களின் மோதல் இன்று ஆரம்பமானது. 140வது ஆண்டாக இந்த வருடம் நடத்தப்படும் இந்த போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறுகிறது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் கல்லூரி அணி 48.3 ஓவர்களில் 158 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. கே மிஷார 36 ஓட்டங்களையும் கவிந்து பத்திரன 35 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் கலன பெரேரா 6 விக்கெட்டுகளையும் ஷெனனோவின் பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 17 ஆடும் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணி 6 விக்கெட் இழப்புக்கு 158 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ராயன் பெர்னாண்டோ 60 ஓட்டங்களையும் யோஹான் பெரேரா 49 ஓட்டங்களையும் பெற்றனர். கே மிசார 3 விக்கெட்டுகளையும் கைசான் பாலசூரிய 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர்.
அந்த விளையாட்டுகளோட நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.